காவியம் நாவல் ஸ்டோரியை மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வீரா கருப்பு மலையில் ஏறிக்கொண்டிருந்தான். அவனை ஒரு கருப்பு நிற மனிதன் வழிமறித்தான். உடனே வீரா, என் வழியை விட்டு தள்ளிப்போ என்று கோபமாக கூறினான். அதை கேட்ட அந்த நபர் வீராவின் வார்த்தையை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு, என்ன தம்பி, இந்த கருப்பு மலையை பத்தி உனக்கு தெரியாது போல, உன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் என்கிட்ட கொடுத்துட்டா நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு உயிரோட வாழலாம். ஆனா இல்ல, கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா உன் உயிரை எடுக்கவும் நான் தயங்க மாட்டேன், பாத்துக்கோ என்று எச்சரித்தான். வீராவை பின்தொடர்ந்து மற்றவர்கள் இந்த மனிதன் வார்த்தைகளை கேட்டதும் தாங்கள் செய்ய வேண்டியதை அந்த நபர் செய்கிறான் என்று அமைதியாக நின்று கொண்டார்கள். ஓஹோ, அப்ப நானும் உனக்கு 2 விஷயம் சொல்றேன். ஒன்னு, என்ன விட்டு, இல்ல நீ உன் உயிரை இழக்க வேண்டியிருக்கும். எப்படி வசதி என்று மிரட்டும் தொனியில் கூறினான் வீரா. வீரா தன்னை பயப்படுத்துவதற்காக ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறான் என்று அந்த நபர் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. அத்துடன் ஒரு அநாகத சக்கரத்தில் இருக்கும் நபர் தன்னை என்ன செய்துவிட முடியும் என்ற மிதப்பில் இருந்தான் அவன். அதனால் உடனே அவன் வேகமாக நகர்ந்து வீராவை பிடிக்கச் சென்றார். உடனே வீரா பிராண ஒளி நுட்பத்தை பயன்படுத்த பிராண முள் அந்த நபரின் நெற்றியில் பட்டது. அவன் என்று வலியில் தலையை பிடித்துக் கொண்டு சத்தமாக கத்தினான். அந்த வலியை சற்றும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் தடுமாறினான். உடனே வீரா அவனது வாயுவேக கத்தியை எடுத்து சற்றும் தாமதிக்காமல் அந்த நபரின் நெஞ்சில் குத்தினான். அந்த நபரின் உடம்பிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. வீரா அவனது கையில் செய்கை செய்ய அந்த கத்தி வீராவின் கைக்கு மீண்டும் வந்தது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த நபர் அப்படியே தரையில் விழுந்து இறந்து போனார். வீரா அவனது வாயுவேக கத்தியை கையில் வைத்துக் கொண்டு அவனுக்கு பின்னால் இருக்கும் நபர்களை கோபமாக திரும்பி பார்த்தான். அங்கு நடந்ததை பார்த்த நபர்கள் எல்லாம் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். வீரா மீண்டும் கருப்பு மலையின் உச்சியை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அந்த கருப்பு மனிதன் வீராவிடம் இந்த எதிர்வினையை சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஒரு அநாகத சக்கரத்தில் இருக்கும் நபரிடம் அவன் உயிரை விடுவான் என்று கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டான். அந்த நபர் வீராவின் சக்தியை குறைத்து எடை போட்டதால் தான் அவனது உயிரை விட்டான். அவனது எண்ணத்தால் தான் இப்போது தரையில் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறான். வீராவை பின்தொடர்ந்து வந்த நபர்கள் எல்லாம் அந்த இறந்து போன நபரை பார்த்த பிறகு, இதற்கு மேல் வீராவை பின்தொடர்ந்து சென்றால் நமக்கும் இதே நிலைதான் என்று புரிந்து கொண்டு அவர்கள் மீண்டும் திரும்பிச் சென்று விட்டார்கள். பிறகு வீரா சில கடுமையான பாதைகளை கடந்து மலையின் உச்சிக்கு வந்தார். அந்த மலையின் எல்லையில் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டிருந்தது. அதில் சில கூடாரங்களும் இருந்தது. அது அனைத்தும் கருப்பு நிற பாறையில் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த இடம் ஒரு மோசமான உணர்வை ஏற்படுத்தியது. மேலும் அந்த இடத்தில் பல நபர்கள் சோகமாகவும் சோர்வுடனும் இருந்தார்கள். சிலர் உடம்பு முழுக்க காயங்களுடன் கண்களை மூடி படுத்துக் கிடந்தார்கள். மேலும் சிலர் குழுவாக நின்று கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அனைவரும் கருப்பு மலை என்னும் இடத்தில் சிறைப்படுத்தப்பட்டிருந்தால் அந்த குற்றவாளிகள் யாரும் தங்கள் பயிற்சியை நிறுத்தவில்லை. அங்கிருந்த பெரும்பாலானவர்கள் தங்களது பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருந்தார்கள். வீரா அவர்களுக்கு முன்பு செல்லும் போதும் அவனை சற்றும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து பயிற்சியை செய்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டே அந்த மலையின் விளிம்புக்கு வந்து நின்றான் வீரா. பிறகு அங்கிருந்து அவனது தங்கை வேதா எங்கிருக்கிறாள் என்று தேடிக்கொண்டிருந்தான். மறுபுறம் கருப்பு மலையின் உயர்ந்த சிகரத்தில் ஒரு மிகப்பெரிய எரிமலை இருந்தது. அதிலிருந்து நெருப்புக் குழம்புகள் வெளியேறிக் கொண்டிருந்தது. அங்கிருந்து சில தூரம் தள்ளி ஒரு சின்ன கூடாரம் இருந்தது. அந்த கூடாரத்தின் விளிம்பில் ஒரு பெண் இளஞ்சிவப்பு நிற உடை அணிந்து தனது கால்களை அங்கிருந்த விளிம்பில் தொங்கவிட்டு அமர்ந்திருந்தாள். அந்த பெண்ணின் கண் புருவங்கள் இயற்கையாகவே மிகவும் அழகாக இருந்தது. அது வேறு யாரும் இல்லை,
சுந்தர தேசத்தின் தனித்திறமையாற்றல் கொண்ட ராஜேந்திர சிம்மனின் மகளும் வீராவின் உயிர் நாடியுமான வேதாதான். அவள் அங்கு அமர்ந்து வானத்தில் இருக்கும் நிலாவை பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளது மனதில் இருக்கும் ஏக்கம் கண்களில் தெளிவாக தெரிந்தது. அப்போது அந்த கூடாரத்திற்கு அருகிலிருந்து ஒரு நபர் வந்தான். அவன் சுமார் 20 வயது மிக்க நபராகும். அந்த நபர் நீல நிறமான உடையை அணிந்திருந்தான். அவனது இடுப்பில் ஒரு வாள் இருந்தது. அவனிடமிருந்து வந்த ஒளி மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் அவனை காட்டியது. அந்த நபர் தனது பாதத்தை தரையில் வைக்கும் போதெல்லாம் அங்கு ஒரு தாமரை மலர் மலர்ந்தது. அந்த நபர் வேதாவுக்கு அருகில் வந்து நின்றார். அப்போது வேதா, உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்றது, நீ இங்க வராதுன்னு, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்க என்று நிலாவை பார்த்து கொண்டே காட்டத்துடன் கேட்டாள். அந்த நபர் சிறு புன்னகையுடன், உன் சகோதரன் உன் மேல அளவில்லாத பாசம் வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு இங்க வர்றதுக்கு தகுதி இல்லை. அதனாலதான் அவன் என்ன அனுப்பி வச்சான் என்றான். உதயசிம்மன் என்னோட சகோதரனா? எப்ப இருந்து என் மேல அவன் இவ்வளவு அக்கறையா இருக்கா? சும்மா அவன் பேரை சொல்லிட்டு இங்க வராத என்றாள் வேதா. அந்த நபர் அவளை எதுவும் எதிர்த்து பேசாமல் அவனிடமிருந்த ஒரு பொருளை எடுத்தான். நான் எதுக்காக சும்மா சொல்ல போறேன்? உதயசிம்மன் தான் இந்த பொருளை உன்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னான், அதனாலதான் வந்த என்றான் அந்த நபர். வேதா மெல்லமாக திரும்பி அந்த பொருளை பார்த்தாள். அவளது கண்கள் அந்த பொருளை பார்த்ததும் அவளது முகம் சட்டென்று பிரகாசமாக மாறியது. அவளது கண்களிலிருந்து கண்ணீர் ததும்பி வெளியேறியது. அவளது முகம் ஒரு தாமரை மலர் போல் அழகாக விரிந்தது. உடனே வேதா வேகமாக எழுந்து அந்த நபருக்கு அருகில் வந்தாள். அந்த நபர் பயிற்சி அளவிலும் சக்தி ஆற்றல் அளவிலும் மிகவும் வலிமையானவர். ஆனால் வேதா எப்போது தனக்கு அருகில் வந்து நின்றாளோ அப்போது அவளுக்கு முன்னால் அவன் மிகவும் பலவீனமாக உணர்ந்தான். அதற்கு காரணம் அவனுக்கு வேதாவின் மீது இருந்த காதல். அந்த பொருளை வாங்குவதற்கு முன்பு வேதாவின் கைகள் நடுக்கம் கண்டது. அவள் மெல்ல அந்த பொருளை தனது கையில் எடுத்தாள். அது தேக்கில் செய்யப்பட்ட ஒரு சாதாரண உண்டிகோல் தான். அந்த உண்டிகோல் செய்யப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிருக்கும் என்பது அதன் தோற்றத்தை வைத்தே புரிந்து கொள்ள முடிந்தது. அதில் கட்டப்பட்டிருந்த பட்டையும் மிகவும் வலுவிழந்திருந்தது. இருப்பினும் அந்த உண்டிகோலை ஒரு பொக்கிஷம் போல் பார்த்து கொண்டிருந்தாள் வேதா. அதை வேதா நெஞ்சோடு அணைத்து வைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்தாள். அப்போது அந்த நபர், இந்த பொருளை உன்கிட்ட கொடுக்கும்போது நீ ரொம்ப சந்தோஷப்படுவன்னு உதயசிம்மன் சொன்னான். ஆனா நீ இந்த அளவுக்கு சந்தோஷப்படுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான். வேதா சந்தோஷமாக இருப்பதை பார்த்து நீல நிற உடை போட்ட நபரும் மிகவும் உற்சாகமாக உணர்ந்தார். அந்த நபர் கலைமான் குடும்பத்தை சார்ந்தவன். அத்துடன் ஆதிசக்தி ஆசிரமத்தின் முக்கிய கிளையின் அசல் சீடனாகும். அது மட்டுமின்றி இவன் மித்தூனின் அண்ணன். பெயர் வித்தூன். வித்தூன் ஆதிசக்தி ஆசிரமத்தின் முக்கிய கிளையின் அசல் சீடன் என்பதால் இவனுக்கு மட்டும் இந்த மலையின் உச்சிக்கு வந்து வேதாவை பார்க்க எப்போதும் அனுமதி உண்டு. இந்த உண்டிகோல் என் அண்ணாவன் கையால செஞ்சது என்று அந்த உண்டிகோலை கண் கலங்கியவாறு பார்த்து கொண்டே கூறினாள் வேதா. பிறகு வேதா, உதயசிம்மன் வேற எதையும் உன்கிட்ட சொல்லலையா? என் அண்ணனை பத்தி ஏதாவது தகவல் வந்துச்சா? இல்ல அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா என்று கேட்டாள். எப்போது வித்தூன் வேதாவை பார்க்க வந்தாலும் அவள் அவனிடம் மிகவும் கடுமையாகத்தான் பேசுவாள். ஆனால் இன்று அவள் மென்மையான குரலில் பேசுவதை கேட்டு வித்தூன் மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தான். உதயசிம்மன் கருப்பு மலைக்கு வரல, ஆனா சுந்தர தேசமும் அண்ணனும் ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு தகவல் மட்டும் சொல்லிவிட்டான் என்றான் வித்தூன். வேதா ஏதோ முணுமுணுத்து விட்டு, இங்க உதயசிம்மன் வரத்துக்கான சக்தி அவன்கிட்ட இருக்காதுதான். சரி, ஆனா என் அண்ணனை பத்தி ஏதாவது தகவல் வந்தா சொல்லுங்க என்றாள். நீ எதுக்கும் கவலைப்படாத வேதா, எந்த தகவல் வந்தாலும் நான் வந்து சொல்றேன் என்று பதிலளித்தான் வித்தூன். இன்று வித்தூன் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். ஏனென்றால் வேதாவுடன் பேசுவதற்கு அவன் பலமுறை முயற்சி செய்தான். ஆனால் இன்று வரை அவனால் அவளுக்கு அருகில் கூட நெருங்க முடியவில்லை.
ஆனால் இன்று அவளுடன் சிறிது நேரம் பேசியது அவனுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. வேதா ஒரு கல்லை எடுத்து அந்த உண்டிகோலில் வைத்து மலைக்கு மறுபக்கம் இருக்கும் திசையை பார்த்து குறிவைத்து விட்டாள். அந்த கல் வானத்தில் பறந்து சென்று மீண்டும் தரையில் இருட்டில் எங்கோ விழுந்து மறைந்தது. மீண்டும் வேதா நிலாவை பார்த்துக் கொண்டே நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த விதுன் சந்தோஷத்துடன் அங்கிருந்து கிளம்பினார். கருப்பு மலைக்கு கீழே சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். என்னென்ன, வேதா கிட்ட பேசுனீங்களா என்று விதூனின் தம்பி மிதுன் கேட்டார். மிதுனுக்கு பின்னால் உதயசிம்மனும் நின்று கொண்டிருந்தார். விதூன் அனைவரையும் சிறு புன்னகையுடன் கடந்து சென்று உதயசிம்மனுக்கு அருகில் வந்து, உதயா, இன்னைக்குதான் வேதா சிரிக்கிறத நான் முதல் முறையா பார்த்தேன் என்று வெட்கம் இருந்தாலும் கம்பீரமாக கூறினார். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ஏன்னா வேதா எங்க குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு பல நாட்களா இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கா. அதனால நீ போய் அவகிட்ட வீரசிம்மனை பத்தி பேசினா அவ நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதோட உன் கூடயும் அவ சந்தோஷமா பேசுவா. இத கணிச்சுதான் நான் யோசனையும் சொன்னேன் என்றான் உதயசிம்மன். ஆமா உதயா, இது உண்மையிலேயே நல்ல யோசனை. மிதுன், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால இந்த நாளை நாம கொண்டாடியே ஆகணும் என்றான் விதூன். அவன் அளவில்லாத சந்தோஷத்தில் இருந்தான். விதூன் அவனுடன் வந்த அனைவரையும் அழைத்துக் கொண்டு கருப்பு மலையிலிருந்து கீழே செல்ல ஆரம்பித்தான். மறுபக்கம் வீரா வேதாவை தேடிக்கொண்டே நடந்து வந்தான். அப்போது ஒரு சின்ன கல் வானிலிருந்து பாறைகளில் மோதி வந்து அவனது காலுக்கடியில் விழுந்தது. வீரா அந்த கல்லை எடுத்தான். அப்போது அவனுக்கு இனம் புரியாத ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது. அந்த கல்லை தனது கையில் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு மீண்டும் தொடர்ந்து வேதாவை தேட ஆரம்பித்தார். கருப்பு மலையை பலமுறை சுற்றி பார்த்த பிறகும் அவனுக்கு அவனது தங்கை எங்கிருக்கிறாள் என்று தகவல் தெரியவில்லை. வேதா, நீ எங்கதான் இருக்க என்று மிகவும் வருத்தத்துடன் கருப்பு மலையின் மலை உச்சியை பார்த்தான் வீரா. மீண்டும் சிறிது தூரம் தேடிக்கொண்டே சென்றான். பிறகு திடீரென்று, ஒருவேளை அவளை வேற ஏதாவது சிறையில போட்டு வச்சிருப்பாங்களோ என்று யோசித்தான். அதன் பிறகு வீரா வேக வேகமாக மலையேற ஆரம்பித்தான். இவன் வேகமாக செல்லும் போது எதிரில் சில நபர்கள் பேசிக்கொண்டே கீழே இறங்கி வருவது போல் சத்தம் கேட்டது. அந்த நபர்களுக்கு முன்னால் ஒரு நபர் நீல நிற உடையை அணிந்து கொண்டு வருவது மட்டும் இருட்டில் தெளிவாக தெரிந்தது. அந்த நபரின் உடலும் அவனது உடையும் அவனிடமிருந்து வெளிப்பட்ட ஒளியும் அவன் மிகவும் பலம் வாய்ந்தவன் என்பதை வீராவுக்கு உணர்த்தியது. அந்த இருட்டான இடத்திலும் நீல நிற உடை அணிந்தவன் மட்டும் பிரகாசமாக காட்சி அளித்தான். அங்கு வருவது விதூன் மற்றும் அவனது நண்பர்களா? உதயசிம்மன் எதற்காக வேதாவின் மீது அக்கறை காட்டுகிறார்? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். பொதுவாக ஆதிசக்தி ஆசிரமத்தில் அதன் சீடர்கள் அவர்களின் சக்தியை வைத்து 3 நிறமாக பிரிக்கப்படுவர். அதாவது வெள்ளை நிற உடை அணிந்தவர்கள் வெளிப்புற சீடர்கள், கருப்பு நிற உடை அணிந்தவர்கள் உட்புற சீடர்கள் மற்றும் நீல நிற உடை அணிந்தவர்கள் ஆதிசக்தி ஆசிரமத்தின் முக்கிய கிளையில் அசல் சீடர்களாகும். இந்த நீல நிற சீடர்கள்தான் மற்ற 2 பிரிவு சீடர்களையும் விட மிகவும் வலிமை வாய்ந்தவர்களாகும். இந்த சீடர்களுக்கு ஒரு தனித்துவமான சக்தி இருக்கும். நூலகத்தில் இருந்த விலங்கை போல சிறப்பு ஒளி இவர்களுக்கு உண்டு. இந்த சீடன் அந்த சக்தியை தாமரை பூவின் மூலம் வெளியே கொண்டு வருவான். இதனால் நடந்து வந்த அவனுக்கு பின்னால் தாமரை சிலையை உருவாக்கும் ஒளிக்கதிர் தெரிந்தது. அதிலிருந்து வெளிவரும் தாமரையிலிருந்துதான் எதிரில் இருக்கும் வீரனை கொல்லக்கூடிய சக்தி வெளியே வரும். இது வீராவிற்கு நன்றாக தெரியும். அந்த சக்தியை அந்த சீடன் பயன்படுத்துகிறான் என்றால் அதை தடுக்கவோ அல்லது அதிலிருந்து தப்பிக்கவோ வாய்ப்பு மிக குறைவு. அந்த குழுவினர்களை பார்த்ததும் அவர்களுக்கு தெரியாமல் மறைந்து கொள்ளலாம் என்றே வீரா எண்ணினார். அதே சமயம் அந்த குழுவில் ஒரு நபரை பார்த்ததும் வீராவின் கண்களில் கோபம் எல்லை மீறியது. அது வேறு யாரும் இல்லை, உதயசிம்மன் தான். அவன் விதூனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் வீரா வேகமாக அவர்களுக்கு முன்னால் சென்று, ஏ உதயசிம்மன்,
வேதா எங்க என்று கோபமாக கேட்டான். உதயசிம்மன் வீராவை ஏளனமாக பார்த்துவிட்டு, ஹே வீரா, நீ இந்த கருப்பு மலைக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை என்றான். அவனது உடலிலிருந்து ஆன்மீக சக்தி வெளியே வந்தது. உதயசிம்மன், யார் இவன் என்று கேட்டான் வித்தூன். வீராவை பற்றி தெரிந்து கொள்ள வித்தூன் விரும்பவில்லை. இருப்பினும் வீரா வேதாவின் பெயரை சொன்னதால் அவன் யார் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமானான். இவை எங்க நாட்டோட துரோகி வித்தூன் என்றான் உதயசிம்மன். இதை கேட்ட வீரா உதயசிம்மனை நோக்கி 2 அடி முன் வைத்து, ஏய், நான் உன்கிட்ட வேதா எங்கன்னு கேட்டேன் என்று கோபமாக கத்தினான். வித்தூன் வீராவை பார்த்து, உனக்கும் வேதாவுக்கும் என்ன உறவு? நீ எதுக்காக அவளை தேடிக்கிட்டு இருக்க என்று பணிவுடன் கேட்டான். வேதா என்னோட தங்கச்சி, அவளை நான் தேடாம வேற யார் தேடுவாங்க என்றான் வீரா. வீரா சொன்னதை கேட்டு வித்தூன் முகத்தில் ஒரு சிறு புன்னகை வந்தது. வித்தூன் வேதாவுடன் பேசும்போது அவள் தனக்கு அண்ணன் இருக்கிறான் என்றும் அவனை எப்போது பார்ப்பேன் என்று எண்ணி வருத்தத்தில் இருப்பதையும் நினைவு கூர்ந்தார். பிறகு வித்தூன் சட்டென்று உதயசிம்மன் பக்கம் திரும்பி, உதயசிம்மன், வேதாவோட அண்ணன் ஆதிசக்தி ஆசிரமத்துல வெளிப்புற சீடனா இருக்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டான். வித்தூன் மிகவும் சாதுவாக பேசினான். இப்போது வித்தூன் எழுப்பிய கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் உதயசிம்மன் உடல் முழுக்க பயத்தில் வேர்த்து ஊற்றியது. வேதாவை வைத்து கலைமான் குடும்பத்தில் கிடைக்கும் நன்மைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்ற திட்டத்தில்தான் உதயசிம்மன் இருந்தான். அத்துடன் உதயசிம்மன் கலைமான் குடும்பத்தில் இணைந்த பிறகு அவன் அங்கு உட்புற சீடனானது மட்டுமின்றி கலைமான் குடும்பத்திலிருந்து மாத்திரைகளை எல்லாம் வாங்கி வலிமையாகவும் மாறினான். இந்த நன்மைக்கு பங்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வீரா ஆதிசக்தி ஆசிரமத்தில் இணைந்ததை வித்தூன் மற்றும் மித்தூனிடம் உதயசிம்மன் மறைத்தான். அப்படி வித்தூனுக்கு வீராவை பற்றி தெரிந்தான். அவன் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் என்றும், பிறகு வீராவுடன் பழக்கம் ஏற்பட்டால் தன்னை அவனது குடும்பத்தின் உட்புற சீடனிலிருந்து வெளியனுப்புவது மட்டுமல்லாது தன்னை கொல்லக்கூட வித்தூன் தயங்க மாட்டான் என்று எண்ணினான். அதனால் வீராவை கொன்று சில உண்மைகளை வித்தூனிடமிருந்து மறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான் உதயசிம்மன். வீரா எங்க நாட்டில இருந்து தப்பி ஓடின ஒரு குற்றவாளி வித்தூன். அது மட்டும் இல்ல, இது எங்க குடும்ப விஷயம். அதனாலதான் இவனை பத்தி உன்கிட்ட சொல்லல என்று சற்று தடுமாற்றத்துடன் கூறினான் உதயசிம்மன். ஏதேதோ சொல்லி உண்மையை அவர்களிடமிருந்து மறைக்க வேண்டும் என தீவிரமாக இருந்தான் உதயசிம்மன். வித்தூனுக்கு மற்ற குடும்ப விஷயத்தில் பங்கெடுத்துக் கொள்வது சற்றும் விருப்பமில்லை. ஆனால் வேதா வீராவை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டதால் தான் அவனை பற்றி தெரிந்து கொள்ள நினைத்தான் வித்தூன். பிறகு வித்தூன் வீராவிடம், என் பேர் வித்தூன், நான் ஆதிசக்தி ஆசிரமத்தோட அசல் சீடன் என்று பணிவுடன் அறிமுகப்படுத்திக் கொண்டான். ஒரு மிகப்பெரிய ஆசிரமத்தில் அசல் சீடனாக இருந்து கொண்டு இவன் எப்படி இவ்வளவு எளிமையாக நடந்து கொண்டிருக்கிறான் என்று ஆச்சரியமாக பார்த்தான் வீரா. பிறகு வீரா, என் பேரு வீரசிம்மன், நான் பொற்கதிர் குழுவோட வெளிப்புற சீடன் என்றான். வீரா, வேதா உன்னை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா. அதோட உன் பேரை சொல்லி பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறத நானே கேட்டிருக்கேன் என்றான் வித்தூன். ஆதிசக்தி ஆசிரமத்தின் தலை சிறந்த சீடனில் வித்தூனும் ஒருவன் ஆவான். இவன் அனைவருக்கும் ஒரு திமிர் பிடித்தவன் மற்றும் இரக்கமற்றவன் என்றுதான் தெரியும். ஆனால் இன்று அவன் ஒரு வெளிப்புற சீடனுடன் பணிவாக பேசிக் கொண்டிருப்பது அவனுடன் வந்தவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அதை பார்க்கும்போது உதயசிம்மனுக்கு உடல் முழுக்க வேர்த்து ஊற்றியது. வித்தூனின் பேச்சு வீராவிற்கும் சற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நம்ம 2 பேரும் முதலா பாத்துக்கிறோம், ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிற வீரா என்று தன்மையாக கேட்டான் வித்தூன். பிறகு வித்தூன் சிறு புன்னகை செய்துவிட்டு, வீரா, எனக்கு வேதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த விஷயத்த உன்கிட்ட பேசுறதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்றான். என்னது, கல்யாணமா என்று வீரா கேட்டுவிட்டு தொடர்ந்து பேசினான். நீ வேதாவை கல்யாணம் பண்ண போறியா? உன் கனவு நல்லாதான் இருக்கு, ஆனா அது நிஜத்துல நடக்காது என்று வரட்டு சிரிப்புடன் கூறினான்.
வித்தூன் எப்படிப்பட்டவன் என்று வீராவுக்கு தெரியாது. அத்துடன் அவனது முதல் சந்திப்பில் தனது தங்கையை திருமணம் செய்ய வேண்டும் என்று கேட்டதும் வீராவிற்கு கோபம் வந்துவிட்டது. வீராவிற்கு இப்போது உறவாக இருப்பது வேதா மட்டும்தான். அவளுக்காகவும் அவளின் பாதுகாப்புக்காகவும் வீரா எதையும் செய்வான் என்பது குறிப்பிடத்தக்கது. கலைமான் குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு ஏன் வேதாவை திருமணம் பண்ணி வைக்கணுமா? அந்த அளவுக்கு என் தங்கச்சி மோசமா போயிட்டாளா என்ன என்று காட்டமாக பேசினான் வீரா. அதை கேட்ட வித்தூனுக்கு கோபம் எல்லை மீறியது. இருப்பினும் அவன் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு, "ஹேய், என்னோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா?" என்று திமிருடன் கேட்டான். வித்தூன் கோபப்படுவதை பார்த்த உதயசிம்மன் நிம்மதி பெருமூச்சு விட்டு, "ஏ வீரா, நீ ஒரு பெரிய முட்டாள். உன்னோட கோபத்தால ஆதிசக்தி ஆசிரமத்தோட அசல் சீடனையே சீண்டி பாக்குறியா?" என்று கத்தினான். "ஏ உதயா, உனக்கு கத்துறது தவிர வேற ஏதாவது தெரியுமா என்ன?" என்று நக்கலாக கேட்டான் வீரா. "வீரா, நீ வெளிப்புற சீடனுங்கிறதுனால உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு என்னோட சக்தி என்னன்னு உனக்கு நான் காட்டுறேன். உன்னை ஒரு எறும்ப நசுக்கிற மாதிரி நசுக்கி வீசுறேன் பாரு" என்று உதயசிம்மன் அவனது ஆன்மீக சக்தியை வெளியெடுத்தான். உதயசிம்மன் உடலிலிருந்து சிவப்பு நிற சக்தி வெளியே வந்தது. இவன் ஆதிசக்தி ஆசிரமத்தில் நன்றாக பயிற்சி எடுத்து மிகவும் வலிமையான சீடனாக மாறியிருந்தான். அதற்கு முக்கியமான காரணம் கலைமான் குடும்பம்தான். இவனுக்கு அதிக பரிச்சயமான நுட்பம் காளையின் 1000 குத்துதான். ஆனால் அவனின் உடலிலிருந்து வெளிப்பட்ட ஒளி நீல நிறத்தில் வராமல் சிவப்பு நிறத்தில் வந்தது. இந்த நிறம் மாறியதற்கான முக்கிய காரணம் கலைமான் குடும்பத்தில் இவன் கற்றுக்கொண்ட சக்தி இரத்த அசுர நுட்பம்தான். அந்த நுட்பத்தின் தைரியத்தில்தான் அநாகத சக்கரத்தில் இருக்கும் வீராவை தாக்க உதயசிம்மன் தயாராக இருந்தார். வீராவும் அவனது சக்தியை எடுத்து சண்டைக்கு தயாராக நின்று, "வா வா, உன்னோட சக்தியை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, பார்த்துக்கலாம், வா" என்றார். அதை கேட்டு உதயசிம்மனின் கோபம் எல்லை மீறியது. வீராவை கொல்ல உதயசிம்மனுக்கு பல காரணங்கள் இருந்தது. அவனும் இந்த நேரத்திற்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தான். வீரா பேசி முடிப்பதற்கு முன்பு அவனை அடிக்க பாய்ந்தான் உதயசிம்மன். அவனது இரத்த அசுர நுட்பம் அவனது கை முழுக்க இரத்தமாக மாற்றியிருந்தது. அவனது கையிலிருந்த ரத்தம் சொட்டிக்கொண்டே இருந்தது. அந்த சக்தியை பார்த்த வீரா அதிர்ச்சி அடைந்தான். அந்த தாக்குதலை பார்த்ததும் அந்த அடியில் படாமல் தப்பித்துக் கொண்டான் வீரா. வீராவின் இடத்தில் வேறு ஒருவன் இருந்திருந்தால் அவனுக்கு இது மிகவும் கடினமாக இருந்திருக்கும். ஏனென்றால் அந்த தாக்குதலிலிருந்து வீரா லாவகமாக அங்கும் இங்கும் தாவி தப்பித்துக் கொண்டிருந்தான். அந்த இரத்த அசுர நுட்பத்தின் ரத்தம் வீராவின் மீது பட்டால் அது அந்த உறுப்பை அப்படியே உருக்கி அழித்துவிடும். இரத்த அசுர நுட்பத்தின் சக்தி மிகவும் வலிமையானதாகும். ஆனால் வீராவின் உடல் இப்போது ஆன்மீக ஆயுதமாக மாறியிருந்தது. அதனால் அவன் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தப்பித்துக் கொண்டே இருந்தான். அப்போது இரத்த அசுர நுட்பத்தின் சில இரத்தத் துளிகள் வீராவின் மீது பட்டது. இதில் அவனது தோள் நெருப்பில் பட்டது போல் வெந்து போனது. உதயசிம்மனின் தாக்குதலில் இருந்து அங்கும் இங்கும் தப்பித்துக் கொண்டே இருந்த வீரா, "உதயா, நீ மாத்திரைகளை சாப்பிட்டு இப்போ இவ்வளவு வலிமையா மாறி இருக்க, சரிதான். ஆனா இந்த சக்தியை வச்சு என்ன கொல்ல பாக்குறியா?" என்று கிண்டலாக கேட்டான். "நீ ஒரு முட்டாள் வீரா, இன்னைக்கு உன்னோட மரணத்தை பார்க்காம நான் போக மாட்டேன்" என்று கத்தினான் உதயசிம்மன். "ஏய், நான் சுந்தர தேசத்திலிருந்து தப்பிச்சு வந்த குற்றவாளியா? என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லுவேன்?" என்று நக்கலாக கேட்டான் வீரா. நம்ம சக்தியை வச்சு அவனை கொல்லணும்னு பார்த்தா ஒரு அடியில கூட சிக்க மாட்டேங்கிறானே என்று நினைத்து குழம்பினான் உதயசிம்மன். அவனும் தனது சக்தியை பலவிதமாக பயன்படுத்தி வீராவை அடிக்க முயற்சி செய்தான். ஆனால் ஒரு சின்ன காயம் கூட வீராவுக்கு ஏற்படுத்த முடியவில்லை. இது அவனுக்கு கோபத்தை மேலும் அதிகப்படுத்தியது. வீரா அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு அவனது சக்தியை எடுத்து உதயசிம்மனின் அடி வயிற்றில் ஒரு குத்து வைத்தார். அந்த குத்து விழுந்ததும் உதயசிம்மன் 2-3 அடி பின்னால் சென்று நின்றான். அடி வயிற்றில் ஏற்பட்ட வலியை அவனால் சற்றும் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை.
உடனே வீரா தனது பிராணமுள் சக்தியை பயன்படுத்தினார். அடுத்த நொடி உதயசிம்மன் தலையை பிடித்துக் கொண்டே வீராவிற்கு அருகில் வந்தார். உதயசிம்மனின் தலைமுடியை பிடித்த வீரா, ஏய், நீ என்னதான் எனக்கு பிரச்சனை கொடுத்தாலும் நீ என்னோட சகோதரங்கிறதுக்காக உன் உயிரை எடுக்காம போற. ஆனா கூடிய சீக்கிரமே உன் அப்பாவோட உயிரையும் பெரியப்பாவோட உயிரையும் உன் கண்ணு முன்னாடியே எடுத்து அவங்கள நரகத்துக்கு அனுப்புவேன் என்றவன் அவனது காளையின் 1000 குத்து சக்தியால் உதயசிம்மனின் நெஞ்சில் குத்தினான். அந்த குத்து விழுந்ததும் உதயசிம்மன் தரையில் விழுந்தான். அவனது வாயிலிருந்து ரத்தம் வெளியேறியது. நடப்பதையெல்லாம் வித்தூன் நின்று பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். அத்துடன் அவனது மனதில் இப்போது என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. உதயசிம்மன் தனக்கு தெரிந்த சில தலைசிறந்த சீடர்களில் ஒருவனாகும். அப்படி இருக்கும் அவனை வீரா கண் இமைக்கும் நேரத்தில் அடித்து வீழ்த்தியது அவனுக்கு லேசான அதிர்ச்சியை கொடுத்தது. அத்துடன் வீராவின் சக்தி விதூனை மிரள வைத்தது. அப்போது மிதுன் விதூனை பார்த்து, அண்ணா, நீங்க ஏன் வீரசிம்மனை தடுக்கல என்று குழப்பத்துடன் கேட்டான். வீராவுக்கும் உதயசிம்மனுக்குமான சண்டை அவங்களோட குடும்ப சண்டை. அதுவும் இல்லாம வீரா வேதாவோட அண்ணன் என்றான் விதூன். அதை கேட்டதும் தனது அண்ணன் என்ன சொல்ல வருகிறான் என்று மிதுன் புரிந்து கொண்டான். அத்துடன் இந்த சண்டைக்கு பிறகு உதயசிம்மன் எண்ணம் மிகவும் தவறாக இருந்திருக்கிறது என்று விதூன் புரிந்து கொண்டான். வீராவை பற்றி தன்னிடம் வேண்டுமென்றேதான் உதயசிம்மன் சொல்லாமல் இருந்திருக்கிறான். இதற்கெல்லாம் காரணம் உதயசிம்மனின் சுயநலமான எண்ணம்தான் என்று புரிந்து கொண்டான் விதூன். அத்துடன் வேதாவின் பெயர் சொல்லி தனது கலைமான் குடும்பத்திலிருந்து எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உதயசிம்மன் எண்ணியிருக்கிறான் என்பதையும் அவனது செயலை வைத்தே தெரிந்து கொண்டான். வீராவிடம் தங்களது குடும்பத்தை பற்றி முன்பே உதயசிம்மன் சொல்லி இருந்தான். வீராவும் தன்னிடம் இவ்வளவு மோசமாக பேசியிருக்க மாட்டான் என்று எண்ணினான். விதூன் என்ன செய்ய போகிறான்? வீரா விதூனுடன் சண்டை போடுவானா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர். உதயசிம்மன் வீராவிடம் அடி வாங்கி கருப்பு சரளை கற்களாக இருக்கும் இடத்தில் வலியில் புரண்டு கொண்டிருந்தான். நம்மளை விட இந்த வீரசிம்மன் எப்படி இவ்வளவு வலிமையா மாறினா என்று நினைத்து குழப்பத்தில் இருந்தான். இந்த நிலைமைக்கு யாரை பழி சொல்வது என்று தெரியாமல் இருந்தான் உதயசிம்மன். ஆதிசக்தி ஆசிரமத்திற்கு வருவதற்கு முன்பு நாகரிஷி தந்த தெய்வீக மூலிகையை உண்டு தன்னை வலிமையாக்கிக் கொண்டான் உதயசிம்மன். பிறகு இங்கிருந்த கலைமான் குடும்பத்தில் ஐக்கியமானான். மேலும் வேதாவின் பெயரை வைத்து கலைமான் குடும்பத்தில் கிடைக்கும் அனைத்து மாத்திரைகள் மற்றும் நன்மைகளை பெற்றுக்கொண்டு வந்தான் உதயசிம்மன். அந்த சிறப்பான பயிற்சி பெற்றதா அவன் மிக விரைவாகவே சிறந்த வீரனாக மாறினான். இப்போது சுந்தர தேசத்தை பொறுத்தவரை உதயசிம்மன் தலை சிறந்த வீரனாவான். இவன் இந்த இளமையில் இவ்வளவு வலிமையான வீரனாகியிருக்கிறான் என்பது பெருமைக்குரிய விஷயமாகும். உதயசிம்மன் மேலும் அவனது பலத்தை பல மடங்கு வலிமைப்படுத்திக் கொண்டு சுந்தர தேசம் சென்று அங்கு அந்த நாட்டின் ராஜாவாக வேண்டும் என்பதுதான் அவனது எண்ணமாகும். மேலும் அவனது கனவு என்னவென்றால் சின்ன சின்ன ராஜ்யத்தை எல்லாம் வென்று அவனது சக்தியை வலிமைப்படுத்திக் கொண்டு 8 நாட்டு மன்னர் குடும்பம் போல் சுந்தர தேசத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அவனது பிரதான நோக்கம். ஆனால் இன்று கண் இமைக்கும் நேரத்தில் வீரா அவனது சக்தியையும் அவனது உடலையும் அடித்து துவம்சம் செய்து விட்டான். இதனால் வீராவிடம், ஏய், ஒரு அநாத சக்கரத்தில் இருக்கிற நீ எப்படி இவ்வளவு பலமா இருக்க என்று ஆவேசமாக கேட்டான். உடலை வருத்தி பயிற்சி எடுக்கணும், மனச ஒருநிலைப்படுத்தி பயிற்சி எடுக்கணும். சும்மா மாத்திரைகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு பயிற்சி எடுத்தா இதுதான் நிலைமை என்றான் வீரா. கலைமான் குடும்பத்தில் கிடைக்கும் மாத்திரைகளை மட்டுமே வைத்து பயிற்சி எடுத்துதான் உதயசிம்மன் பலம் வாய்ந்த வீரனாக மாறியிருக்கிறான். ஆனால் உண்மையான பலம் என்னவென்றால் உடலை வருத்தி சக்தியை பெறுவதுதான். அதனால்தான் உதயசிம்மனை விட வீரா உடல் அளவில் பலம் வாய்ந்தவனாக இருந்தான். உதயசிம்மன் வலியில் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த வீராவிற்கு
கண் கலங்கியது. ஆனால் சட்டென்று சுதாரித்து கண்ணீரை உள்ளிழுத்துக் கொண்டான். உதயசிம்மனின் தந்தை மட்டும் சூழ்ச்சி செய்து தனது தந்தையை கொல்லாமல் இருந்திருந்தால் இன்று வீரா உதயசிம்மனுக்கு சிறு காயம் கூட ஏற்படுத்தி இருக்க மாட்டான். ஏனென்றால் இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், சிறு வயதில் ஒன்றாக வளர்ந்தவர்கள். உதயசிம்மனே அண்ணா அண்ணா என அத்தனை பாசமாக வீராவை சுற்றி வந்தவர். ஆனால் இன்று ஆட்சி வெறியும் அதிகார வெறியும் இரத்த சொந்தங்களிடையே இரத்த பலி கேட்டுக்கொண்டுள்ளது. அதே நேரம் வீரா, மிதுன், நான் உன் நண்பன் உதயசிம்மனை அடிச்சதுக்கு நீ என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறியா என்று மிதுனை பார்த்து கேட்டான். அதை கேட்ட மிதுன் வேகமாக சென்று அவனது அண்ணன் மிதுனிடம், அண்ணா, இவனுக்கு நம்ம யாருன்னு தெரியல, அதோட இவன் உங்களையும் மோசமா பேசியிருக்கான், இதுக்கப்புறமும் நாம இவனை சும்மா விடணுமா என்று ஆவேசமாக கேட்டான். மிதுன் அவனுக்கு பதில் சொல்லாமல் வீராவை பார்த்து, ஒரு அநாகத சக்கரத்துல இருந்துகிட்டு உன்னோட சக்தி இவ்வளவு வலிமையா இருக்கிறத பார்க்கும்போது நான் மெய் செலுத்து போயிட்டேன். நீ வேதாவோட அண்ணனா இருக்கிறதுக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நீங்க 2 பேரும் தலை சிறந்த வீரர்கள் தான் என்று பாராட்டி வீராவை தட்டி கொடுத்தார். அதை பார்த்த மிதுனுக்கு மிதுன் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறான் என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான். மிதுன் பேசுவதை பார்த்தால் அவன் வீராவை மன்னித்து ஒன்றும் செய்யாமல் விட்டு விடுவானோ என்று மிதுனுக்கு சந்தேகம் எழுந்தது. ஆனால் வீராவை பார்த்த மிதுனின் பார்வையில் கோபமும் தெளிவாக தெரிந்தது. மிதுனுக்கு பின்னால் இருந்த தாமரை ஒளி திடீரென்று பிரகாசமாக மின்னியது. அதிலிருந்து ஒரு விதமான சக்தி வெளியே வந்தது. அது வீராவின் மீது பாய்ந்து அவனுக்கு உடல் அளவில் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தது. மிதுன் வீராவை ஆக்ரோஷமாக பார்த்து, ஹேய், நீ வேதாவோட அண்ணனா இருக்கலாம், ஆனா அதுக்காக உன்னால் அந்த கருப்பு மலை உச்சிக்கு போக முடியாது வீரா. ஆதிசக்தி ஆசிரமத்தை சேர்ந்த சிலரால மட்டும்தான் கருப்பு மலை உச்சிக்கு போக முடியும். அதுலயும் ஒரு சிலரால மட்டும்தான் வேதாவை அந்த சிறையில இருந்து காப்பாத்த முடியும். அந்த ஒரு சிலர்ல நானும் ஒருத்தன். இப்ப சொல்லு, வேதாவுக்கு நான் சரியானவனா இல்லையா என்று கேட்டான். மிதுன் சக்தி வீராவை மிகவும் வலுவாக தாக்கியது. அந்த இடத்தில் வீராவை தவிர வேறு யார் இருந்திருந்தாலும் அந்த சக்தி தாக்கத்தை தாங்கியிருக்க முடியாது. ஆனால் வீரா முகத்தில் கடுகளவும் பயமில்லை. அவன் மிதுனை பார்த்து, ஏய், நீ யாரா வேணாலும் இரு, ஆனா என் தங்கச்சி கணவன் நீ இல்ல. என்னால என் தங்கச்சியை பாதுகாக்கவும் முடியும், காப்பாற்றவும் தெரியும். இதுக்காக எனக்கு யார் உதவியும் தேவையில்லை என்று கம்பீரமாக கூறினார். நீ அநாகத சக்கரத்துல இருந்து உதயசிம்மனை அடிச்சு வீழ்த்தினது பெரிய விஷயம்தான். ஆனா என் முன்னாடி நீ ஒரு தூசி மாதிரி தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்ப. நீ வேதாவோட அண்ணங்கிற காரணத்துக்காக தான் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்க. இல்லன்னா உன் உயிரை கண்ணி வைக்கிற நேரத்துல எடுத்திருப்ப, பார்த்துக்கோ என்று மிரட்டினான் மிதுன். அப்போது மிதுன் தோள்பட்டையில் ஒரு பூமொட்டு வந்தது. சட்டென்று அது மலர்ந்தது. பிறகு முழுமையாக விரிந்து ஒரு பிங்க் நிறமான தாமரை பூ போல் மாறியது. அந்த தாமரையிலிருந்து ஒரு வெள்ளை நிறமான ஒளி வெளியே வந்தது. பிறகு அது அப்படியே வானத்தை நோக்கி வேகமாக சென்றது. அந்த வெள்ளை ஒளி தரை முதல் வானம் வரை பரவி ஒரு ஒளித்தூண் போல் இருந்தது. அந்த ஒளியின் வெளிச்சத்தில் கருப்பு மலையில் பாதி மலை பிரகாசமாக ஒளிர்ந்தது. அந்த கருப்பு மலையிலிருந்த பெரும்பாலானவர்களின் பார்வை அந்த வெள்ளை ஒளி தூணின் மீது திரும்பியது. கருப்பு மலையில் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த ஒளி தூணை பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். யார் இந்த ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க? இந்த வெள்ள ஒளி தூணை உருவாக்கின வீரன் மிகப்பெரிய மாவீரனா தான் இருக்கும். மாவீரனா? அவன் எதுக்கு கருப்பு மலைக்கு வரணும்? எதுக்கு இங்க வந்து அவனுடைய சக்தியை இப்படி வெளிப்படுத்தணும்? ஏய், அங்க பாருங்க, நீல நிற உடைய போட்டிருக்கிற ஒரு அசல் சீடன் தான் இந்த சக்தியை வெளிப்படுத்தி இருக்கான். அவனுக்கு முன்னால ஒரு வெள்ள உடை போட்ட வெளிப்புற சீடனும் நிக்கிறான். எது வெளிப்புற சீடனா? அப்ப அசல் சீடன் ஒரு தூசிய தட்டி விடுற மாதிரி அவனை தட்டுனாலே அவை இறந்து போயிடுவானே. இதுக்கு எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு வலிமையான சக்தியெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கா என்று கருப்பு மலையில் இருக்கும் நபர்கள் எல்லாம் கலந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதிசக்தி ஆசிரமத்தில்
சுமார் பல லட்சக்கணக்கான சீடர்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் வித்தூன் போல் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான வெளிப்புற சீடனை அடிக்க எதற்காக தனது ஆன்மீக சக்தியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று பலரும் புரியாமல் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் துணைத் தலைவர் சிவாங்கி அவளது மாயக்கண்ணாடியில் அங்கு நடப்பதை பார்த்து மிரண்டு போனாள். இந்த பிடிவாதம் பிடிச்சவ எங்க போனாலும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டேதான் இருக்கா ச்சே என்று முகத்தை சுழித்துக் கொண்டு கூறினாள். சிவாங்கி அந்த வெள்ளை நிற ஒளித்தூண் வானத்தின் அளவிற்கு இருப்பதை பார்த்து, நாம யாருங்கிறத விட நாம யாரை எதிர்க்கிறோங்கிறதா முக்கியம், ஆனா அதெல்லாம் இவனுக்கு புரியாதே என்று சிறு புன்னகையுடன் கூறினாள். பிறகு சிவாங்கியின் முகம் அப்படியே மாறி வீராவின் மீது கோபத்துடன், இப்படியெல்லாம் நடக்கும்னு தான் நான் அவனுக்கு உதவி செய்யறேன்னு அறிவுரை சொன்னேன், ஆனா எங்க வேண்டான்னு போயிட்டானே ச்சே என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். எந்த ஒரு குழுவின் தலைவரும் எந்த ஒரு சீடனையும் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க மாட்டார்கள். ஏன், ஆசிரியர்கள் கூட அனைத்து சீடர்களுக்கும் ஒரே மாதிரியான பயிற்சியை கொடுப்பதில்லை. அதேபோல் ஆதிசக்தி ஆசிரமத்தின் ஆசிரியர்கள் எல்லாம் தங்களது அசல் சீடர்களுக்கு மட்டும்தான் சிறப்பு பயிற்சியை கொடுப்பார்கள். சிவாங்கி வீராவையும் அப்படித்தான் பார்த்தாள். ஆனால் வீரா சிவாங்கியிடம் மரியாதையாக இல்லை. அதனால் அவன் மீது கோபமாக இருந்தாள். அத்துடன் வீராவையும் அவளால் அவளது கட்டுப்பாட்டில் வைக்க முடியவில்லை. சிவாங்கி அவளது கையில் இருக்கும் மாயக்கண்ணாடியில் வீராவை பார்த்து கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டிருந்தாள். அத்துடன் வீராவும் அவனது முடிவில் தீர்க்கமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் அவள் அறையிலிருந்து வெளியே வந்து அவளது பறக்கும் தேரை எடுத்துக்கொண்டு வடமேற்கு திசையில் இருக்கும் கருப்பு மலையை நோக்கி புறப்பட்டாள். மறுபக்கம் வேதா கருப்பு மலை உச்சியில் நின்று கொண்டிருந்தாள். அவள் கையிலிருந்த உண்டிகோளை பார்த்துக் கொண்டிருந்தாள். அவளது குழந்தை பருவத்தில் நடந்த இனிமையான நிமிடங்களை நினைவு கூர்ந்து நெகிழ்ச்சியாக உணர்ந்தாள். அப்போது வேதா யதார்த்தமாக திரும்பும் போது அந்த வெள்ளை ஒளி தூணைப் போல வானம் வர இருப்பதை பார்த்து, இது வித்தூனோட ஆன்மீக சக்தியாச்சே, அவன் யார் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா என்று எண்ணிவிட்டு அவளது கண்கள் வித்தூனுக்கு முன்னால் யார் இருக்கிறார்கள் என்று தேடியது. வேதா இருக்கும் மலை உச்சிக்கும் வித்தூன் இருக்கும் இடத்திற்கும் நெடுந்தூரம் இருந்தது. இருப்பினும் அவளது கண் பார்வையை மறைக்கும் அளவிற்கு அங்கு எதுவும் இல்லை. அதனால் அங்கு என்ன நடக்கிறது என்று வேதாவிற்கு தெளிவாக தெரிந்தது. அங்கு அவள் பார்த்த முதல் ஆள் வித்தூன்தா. அவனுக்கு எதிரில் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தபோது, வெள்ளை உடையா, வெளிப்புற சீடனா என்று எண்ணி அதிர்ச்சி அடைந்தாள். வேதாவின் அதிர்ச்சிக்கு அளவே இல்லை. ஏனென்றால் வித்தூனை ஒரு வெளிப்புற சீடன் எதிர்த்து நிற்கிறானா என்று திடுக்கிட்டு போனாள். பிறகு வேதா யார் அந்த வெளிப்புற சீடன் என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருந்தாள். உடனே அவளது கண்கள் மேலும் அதிர்ச்சியில் விரிந்தது. வீரா என்று திகைத்து போனாள். வீராவை பல ஆண்டுகளாக வேதா பார்க்கவில்லை என்றாலும் தனது சகோதரனின் முகத்தை அவள் எப்படி மறந்து போவாள்? எங்க கருப்பு மலையில வீரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இந்த விஷயத்தை வித்தூன் எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சான்? உதயசிம்மனாவது இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சரி, இப்ப வித்தூனை எதுக்காக வீரா இப்படி எதிர்த்து நிற்கிறான் என்று அடுத்தடுத்த கேள்விகள் வேதாவின் மனதை பதைவதைக்க வைத்தது. வித்தூனுக்கும் வீராவிற்கும் இடையில் இருக்கும் சக்தி வித்தியாசம் மிக பெரியது. வித்தூன் நினைத்தால் கண் இமைக்கும் நேரத்தில் வீராவை கொன்றுவிட முடியும் என்று பதறினாள் வேதா. இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் என்று எண்ணிய வேதா அந்த உச்சி மலையிலிருந்து சண்டை நடக்கும் இடத்திற்கு செல்ல ஓடினாள். அவள் ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றதும் ஒரு சுவர் போல் வந்து வேதாவை அந்த இடத்தை விட்டு தாண்ட விடாமல் தடுத்தது. அந்த சுவரின் பெயர் அறுகோண சக்தி வலை. அதை பார்த்ததும் வேதாவின் இதயம் பதற்றத்தில் வேகமாக துடித்தது. அந்த அறுகோண சக்தி வலையிலிருந்து தன்னால் வெளியே செல்ல முடியாது என்பது வேதாவிற்கு தெரியும். இருப்பினும்
ஒரு வேகத்தில்தான் அதை தாண்ட முயற்சி செய்தாள். இந்த இடத்திற்கு வந்தது முதல் இன்று வரை வேதா இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணியதே இல்லை. ஆனால் இன்று அவளது அண்ணனை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவள் சென்றே ஆக வேண்டும் என்று உறுதியாக இருந்தவள் அங்கிருந்தே வீரா மற்றும் விதூனை பார்த்தாள். விதூனின் சக்தி தாக்கத்தை நெடுநேரம் வீராவால் தாங்க முடியாது என்று வேதா உணர்ந்தாள். இல்ல, இந்த சக்தி வலைய நான் உடைச்சே ஆகணும் என்று எண்ணி உடனே கையை முறுக்கி அந்த வலையில் தொடர்ந்து குத்தினாள். அந்த அருகோண சக்தி வலையில் விரிசல் விட ஆரம்பித்தது. அதை பார்த்த வேதா மேலும் வலுவாக குத்துவதற்கு சென்றபோது அந்த விரிசல் எல்லாம் தானாக சரியானதை பார்த்து ஏமாற்றம் அடைந்தாள். அந்த சக்தி வலை மீண்டும் பழைய நிலைக்கு வந்தது. ஐயோ, நான் இப்ப இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும், அப்பதான் என்னால வீராவை காப்பாற்ற முடியும் என்று கூறிக்கொண்டே அந்த சக்தி வலையை ஓங்கி குத்தின். வேதா கையிலிருந்து ரத்தம் வந்தது. ஆனால் அவள் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து குத்திக் கொண்டே இருந்தாள். ஆனால் வலையின் சக்தி மிகவும் வலிமையாக இருந்தது. அதை பார்த்த வேதா கண்ணீர் விட்டு கதறினாள். பிறகு வீராவை திரும்பி பார்த்தாள். அங்கு வீரா அவனால் முடிந்த அளவிற்கு அழுத்தத்தை தாங்கிக் கொண்டிருந்தாள். வேதா இந்த இடத்தை விட்டு செல்லவில்லை என்றால் வீரா இறந்து விடுவான் என்று எண்ணினாள். வீராவை கொன்று விடுவானா விது? வேதா சக்தி வலையை உடைத்திடுவாளா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விதூனின் சக்தியின் அழுத்தத்தினால் வீராவால் ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்க முடியவில்லை. இது சாதாரணமான சக்தி அழுத்தமில்லை. விதூன் அவனது ஆன்மீக சக்தியை எரித்து அதிலிருந்து இந்த அழுத்தத்தை கொண்டு வந்திருந்தார். அதனால் இது சாதாரணமான சீடனின் சக்தி அழுத்தத்தை விட 10 மடங்கு வலிமையானதாகும். இந்த அழுத்தம் ஆன்மீக உலகத்தின் ஒரு சிறந்த போர் வீரனால் உருவாக்கப்பட்டது. என்ன வீரா, இதுக்கப்புறமும் எனக்கு வேதாவை திருமணம் செய்ய தகுதி இல்லைன்னு சொல்ல போறியா? கண் இமைக்கிற நேரத்துல என்னால உன்னை கொல்ல முடியும். அதோட எனக்கு வேதாவை காப்பாத்துறது ஒன்னும் அவ்வளவு கடினமான விஷயமோ இல்ல. ஆனா உன்னோட சக்தியை வச்சுக்கிட்டு உன்னால வேதாவை பார்க்க கூட முடியாது, தெரியுமா என்று கேட்டான் விதூன். அதே சமயம் விதூனுக்கு பின்னாலிருந்து மற்றொரு தாமரை மலர்ந்தது. அதிலிருந்து வந்த சக்தியும் வீராவிற்கு மேலும் அழுத்தத்தை கொடுத்தது. அநாகத சக்கரத்தில் இருக்கும் வீரா அவனது சக்திக்கு அப்பாற்பட்ட அழுத்தத்தை தாங்கிக் கொண்டு சற்றும் நகராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். விசுத்த சக்கரத்தில் இருக்கும் மிதூனால் கூட இந்த அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுமே தன் சக்தியை பயன்படுத்தி தன்னை காத்துக்கொள்ள முயன்றான். அப்படி இருக்க வீராவும் அவனது சக்தியை முற்றிலுமாக பயன்படுத்தி பல்லை கடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தான். வீரா அநாகத சக்கரத்தில் இருப்பதால் அவன் கடுமையான அழுத்தத்தை உணர்ந்தாலும் அவனது உடல் வலிமை அதிகமாக இருந்ததா அவனால் தாக்கு பிடிக்க முடிந்தது. வித்துனோட பலம் ரொம்ப வலிமையானதெல்லாம் இல்ல, ஆனா அவனோட ஆன்மீக சக்தியை பயன்படுத்துறதுனாலதான் இந்த சக்தி இவ்வளவு வலிமையான அழுத்தத்தை எனக்கு கொடுக்குது என்று நினைத்த வீரா அந்த அழுத்தத்தால் மிகுந்த சிரமப்பட்டார். ஆனால் அந்த அழுத்தம் நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதை உணர்ந்த வீரா, இல்ல, இத நாம விட்டுறக்கூடாது என்று எண்ணினார். இந்த உலகில் ஆன்மாவின் வலிமையை விட உடல் வலிமை மிக்க நபர்கள் மிகவும் குறைவுதான். அதனாலேயே வீராவிற்கும் விதூனுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் அதிகம். மேலும் சொல்லப்போனா இப்போதைய சக்தி நிலைக்கு வீராவை விட விதூன் 2 மடங்கு வலிமை வாய்ந்தவன். அதனால் இப்போது வீரா தாங்கிக் கொண்டிருக்கும் அழுத்தம் மிகவும் கொடூரமானதாக இருந்தது. ஆனால் இவ்வளவு அழுத்தம் கொடுத்தும் வீரா நின்று கொண்டிருப்பது விதூனுக்கு சற்று பயத்தை ஏற்படுத்தியது. தனது எண்ணத்திற்கும் அப்பாற்பட்ட பலத்தை வீரா வைத்திருக்கிறான் என்று எண்ணினான் விதூன். ஆனால் விதூனுக்கு மட்டுமே தெரியும் இந்த அழுத்தத்தை கொடுக்க அவன் எவ்வளவு ஆன்மீக சக்தியை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று. ஓஹோ, உடல் பலத்தை காட்டுறியா? நீ எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறன்னு நானும் பார்க்கிறேன் என்று விதூன் திமிருடன் கூறிவிட்டு அவனது ஆன்மீக சக்தியை உடலிலிருந்து மேலும் வெளியே எடுத்தான். அவனது உடலிலிருந்து வந்த சக்தி
அங்கிருந்த மலை முழுக்க வெளிச்சத்தை கொண்டு வந்தது. வீரா அந்த அழுத்தத்தையும் தாங்கிக் கொண்டு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார். ஏனென்றால் அவனது உடல் எப்போதோ ஒரு ஆன்மீக ஆயுதமாக மாறியிருந்தது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த அழுத்தத்தை அவனது ஆன்மாவாலே தாங்கிக் கொள்ள முடியாத நிலை வந்தது. அவனது ஆன்மா பரிமாணத்திலிருந்து தெய்வீக நாகத்தின் சக்தியும் அவனுக்கு உதவி செய்யாமல் அமைதியாக இருந்தது. இப்ப நான் என்ன மட்டும்தான் நம்பி இருக்க முடியும். ஏன்னா இந்த அழுத்தத்தால என்னோட ஆன்மாவுக்கே ஆபத்தா வந்து நிக்குது என்று வீரா நினைத்துவிட்டு இந்த அழுத்தத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணினான். வீரா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, சரி, நாம் அந்த தந்திரத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் என்ற முடிவுக்கு வந்தவன், நாம நம்மையே மறந்து சுய உணர்தலுக்குள்ள போயிடலாம் என்று எண்ணினான். ஆன்மீக பயிற்சிக்குள் ஆழ்ந்து செல்வதே சுய உணர்தல் என்பதாகும். அவனது மனது ஆழ்ந்த தியானத்திற்குள் சென்றால் அங்கு அவனைப் போல மற்றொரு நபரை அவனால் பார்க்க முடியும். அதாவது அவனது உடலே ஒரு உரை போல தென்படும். பொதுவாக உரை அழிக்கப்பட்டாலும் அதனுள் இருக்கும் வாளுக்கு ஒன்றும் ஆகாது. அதுபோல வீராவின் உரை அழிந்து போனாலும் அவனது உடல் காப்பாற்றப்படும். இப்போது வீரா மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்தான். அவனது முகத்தில் முன்பு இருந்த எந்த ஒரு கலவரமும் இல்லை. அவன் முகத்தில் இப்போது சிறு புன்னகை கூட வந்தது. அதே நேரம் வித்தூன் அவனது ஆன்மீக சக்தி அழுத்தத்தை வைத்து வீராவின் உடலை துண்டு துண்டாக வெடித்து சிதற வைக்க வேண்டும் என்று அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இவ்வளவு நேரம் வீரா தாங்குவான் என்று அவனும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. இதில் வீராவின் சிரிப்பு தன்னை கேலி செய்வது போல வித்தூனை உணர வைத்தது. மலை போலிருக்கும் தன்னை ஒரு மடு எதிர்த்துக் கொண்டிருக்கிறது என்று வித்தூனின் கோபம் மேலும் அதிகமாகியது. இவ்வளவு நேரம் வித்தூன் சற்று பொறுமையோடுதான் வீராவிற்கு அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் இதற்கு மேல் அவனது பொறுமையை விட்டு வீராவிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று எண்ணினான். வித்தூன் கோபத்துடன், ஏய், என் முன்னாடி முட்டி போட, உன்னவும் உயிருக்காக கெஞ்ச விடுறேன் பாரு என்று மிரட்டினான். அதை கேட்ட வீரா எதற்கும் அடிபணிவது போல் தெரியவில்லை. உடனே வித்தூன் அவனது கையை வானத்தை நோக்கி உயர்த்தினான். தனது ஆன்மீக சக்தியை வைத்து வீராவை வீழ்த்த முடியாது என்று உணர்ந்த வித்தூன் அவனது உண்மையான பலத்தை வெளிக்காட்டும் முடிவுக்கு வந்தான். வித்தூன் வானத்தை நோக்கி உயர்த்திய கையை அப்படியே மெல்ல கீழே இறக்கி அசைக்க ஆரம்பித்தான். உடனே வீராவை சுற்றி பல தாமரைகள் வட்டமிட ஆரம்பித்தது. அந்த ஒவ்வொரு தாமரையிலிருந்தும் மிகவும் வலிமையான அழுத்தம் வந்தது. அந்த தாமரைகளின் அழுத்தத்தை ஒரு ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் சீடனால் கூட தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் தாமரையின் எண்ணிக்கை அதிகரித்து வீராவை சுற்றி 13 தாமரைகள் வந்தது. அந்த அனைத்து தாமரைகளும் வீராவின் தலைக்கு மேல் மற்றும் பின்னால் இருந்து அழுத்தம் கொடுத்து அவனை தரையில் அமர வைக்க முயற்சி செய்தது. என்ன இது, இவ்வளவு வலிமையான அழுத்தமா இருக்கு என்று வீரா எண்ணினான். அந்த அழுத்தத்தில் வீராவின் உடல் மெல்ல கீழே வளைய ஆரம்பித்தது. வீராவின் உடல் வளைய ஆரம்பித்தாலும் அவனது கால் நேராக இருந்தது. ஏய், நான் உனக்கு முட்டி போட்டு பணிஞ்சு நிக்கணுமா என்று வீரா பல்லை கடித்துக் கொண்டு கேட்டான். 13 தாமரைகள் அழுத்தம் கொடுத்தோம், நீ பணிஞ்சு நிக்க மாட்டியா என்று வித்தூன் நக்கலாக கேட்டுவிட்டு மீண்டும் கையில் அசைவுகளை செய்தான். இப்போது மேலும் 10 தாமரைகள் வந்து வீராவிற்கு அழுத்தத்தை மேலும் வலுப்படுத்தியது. இப்ப நீ எப்படி சமாளிக்கிறன்னு நானும் பார்க்கிறேன் என்று திமிருடன் கூறினான் வித்தூன். வீராவிற்கு அந்த தாமரைகள் எல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு அழுத்தத்தை கொடுத்தது. அதில் வீரா நின்று கொண்டிருக்கும் தரையே விரிசல் விட ஆரம்பித்தது. அந்த அழுத்தத்தை தாங்கிக் கொண்டே வீரா வித்தூனை கோபத்துடன் பார்த்தா. நேரம் செல்ல செல்ல வீராவின் கால்களும் மெல்ல வளைய ஆரம்பித்தது. இப்பதான் கால் வளைய ஆரம்பிச்சிருக்கு, சீக்கிரம் முட்டி போடு, அதுக்கப்புறம் நாம பேசிக்கலாம்
என்று கிண்டலாக கூறினான் வித்தூன். வீராவின் முட்டி தரையில் படுவதற்கு வரும்போது, ஏய், நான் முட்டி போட்டு உன் கூட பேச்சுவார்த்தை நடத்துவன் நினைச்சியா? அப்படி ஒரு கனவு இருந்தா அத மறந்துடு என்று கத்தினான். வீரா தன் உடலில் இருந்த தெய்வீக நாகத்தின் 7வது பாம்பு செதிலின் சக்தியை எழுப்ப முயன்றான். ஆனால் இப்போதும் அது அமைதியாக இருக்க, வீரா பல்லை கடித்தபடி அந்த அழுத்தத்திலிருந்து தனது உடலை நேர் செய்து கொண்டு, பிறகு கண் இமைக்கும் நேரத்தில் அவனது வாயுவேக கத்தியை எடுத்து வித்தூனை நோக்கி வீசினான். அதைத் தொடர்ந்து அவனது பிராணமுள் சக்தியையும் அவனது 2 புருவத்திற்கு இடையிலிருந்து தாக்கினான். அந்த வாயுவேக கத்தி செல்வதற்கு முன்பு பிராணமுள் சக்தி வித்தூனின் தலையில் தாக்கியது. அடுத்தடுத்து தாக்கியதால் வித்தூனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திடுக்கிட்டு நின்றான். அந்த கத்தியிலிருந்து லாவகமாக வித்தூன் தப்பித்திட அந்த கத்தி வீராவின் கைக்கு வந்தது. ஆனால் பிராணமுள் சக்தி அவனது தலையில் தாக்கியது. ஒருவேளை வித்தூன் இடத்தில் வேறு ஒரு நபர் இருந்திருந்தார், அந்த பிராணமுள் சக்தி அவனுக்கு கொடூரமான காயங்களை ஏற்படுத்தி இருக்கும். ஆனால் வித்தூனின் உடலில் இருந்த சிவப்பு நிற சக்தி அந்த பிராணமுள் சக்தியின் தாக்கத்தை குறைத்தது. அந்த சிவப்பு நிற சக்தியா பிராணமுள் சக்தியை முற்றிலுமாக நிறுத்த முடியவில்லை, ஆனால் அதன் வேகத்தை மட்டும் குறைத்தது. அந்த பிராணமுள் சக்தி சிவப்பு நிறத்தில் இருந்த சக்தியை உடைத்துக் கொண்டு சென்று வித்தூனின் ஆன்மாவில் தாக்கியது. வித்தூன் ஆன்மீக உலகத்தின் ஒரு சிறந்த போர் வீரனாவார். அவனது ஆன்மா மிகவும் பலம் வாய்ந்த ஒன்றாகும். அதனால் அந்த பிராணமுள் சக்தியின் தாக்கம் அவனுக்கு பெரிய அளவில் பாதிக்கவில்லை. லேசாக மயக்க நிலையை மட்டுமே உணர்ந்து மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தான். இந்த நேரத்திற்குத்தான் வீரா காத்துக் கொண்டிருந்தான். வீரா முன்பு தாக்கிய வாயுவேக கத்தியை சற்று மயக்க நிலையில் இருக்கும் வித்தூனை நோக்கி வீசினான். அப்போது அந்த கத்தியை தடுக்க ஒரு சக்தி வாய்ந்த தாமரைப்பூ வந்தது. ஆனால் அந்த தாமரையை கத்தி கிழித்துக் கொண்டு முன்னேறி சென்றது. மேலும் பல தாமரைகள் வந்து வித்தூனை காப்பாற்ற நினைத்தது. அனைத்து தாமரைகளையும் வாயுவேக கத்தி கிழித்து எறிந்துவிட்டு வித்தூனின் அழகான முகத்தில் குத்தியது. அவனது முகத்தில் ஒரு ஆழமான காயத்தை அது உருவாக்கியது. வித்தூன் மட்டும் அந்த கத்தியின் வேகத்தை சுதாரித்து சற்று நகராமல் இருந்திருந்தான் அவனது உயிரே போயிருக்கும். வித்தூன் மிகவும் ஆகச்சிறந்த வீரனாவான். அவன் இந்த சின்ன வயதில் மிகவும் வலிமை மிக்கவனாக மாறியிருக்கிறான் என்பது அவனது குடும்பத்திற்கு மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். அத்துடன் ஆன்மீக உலகில் வீரனாவது சாதாரண விஷயமில்லை. இது அங்கு பயிற்சி எடுக்கும் அனைத்து சீடர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வீரனான வித்தூன் இத்தனை வருடத்தில் இன்றுதான் அவனது மரணத்தை கண்முன்னால் பார்த்தான். இதில் அவனுக்கு மிகவும் சங்கடமான விஷயம் என்னவென்றால், தன் மரணத்தை தனது கண்ணுக்கு முன்னால் காட்டிய வீரா ருத்ர மகாவீர நிலையில் இருக்கும் வீரனோ அல்லது அதற்கு மேல் சக்தி வாய்ந்த வீரனோ இல்லை, ஒரு அநாகத சக்கரத்தில் இருக்கும் வீரன். இதுதான் வித்தூனுக்கு ஆச்சரியத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியது. வித்தூனின் இதயத் துடிப்பு மிகவும் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. அந்த சத்தம் வெளியே நின்று கொண்டிருந்த அனைவருக்கும் கேட்கும் வண்ணமும் இருந்தது. வித்தூனின் முகத்தில் ஏற்பட்ட காயத்திலிருந்து ரத்தம் மெல்ல வழிந்து கொண்டிருந்தது. அவனது பாதி முகம் ரத்தத்தால் நிறைந்திருந்தது. இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்று அதிர்ச்சியுடன் கூறினான் வித்தூன். வித்தூன் அவனது உடையை வைத்து அவனது முகத்திலிருந்து வழிந்து கொண்டிருக்கும் ரத்தத்தை துடைத்தான். பின் ஒரு மாத்திரையை எடுத்து வாயில் போட்டுக் கொண்டான். வித்தூன் வீராவின் சக்தியை பார்த்து மிரண்டு போய் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அத்துடன் ஒரு அநாகத சக்கரத்தில் இருக்கும் வீரன் ருத்ர மகாவீர நிலையில் இருப்பவனுடன் சண்டை போட்டும் அவர்கள் யாரும் பார்த்ததில்லை. இன்று நடந்தது அனைத்தும் அவர்களுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. உதயசிம்மனும் கிட்ட தோத்து போனதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல வீரா. உன்னோட உடல் வலிமையை விட ஆன்மா சக்தி ரொம்ப வலிமையா இருக்கு. அநாகத சக்கரத்துல இவ்வளவு வலிமையான ஒரு வீரனை நான் இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை. உண்மையா
நீ தலை சிறந்த மாவீரன்தான் வீரா. ஆ என்று வித்தூன் பாராட்டினான். வித்தூன் மிகப்பெரிய வீரனாக இருந்தாலும் மரணத்தின் விளிம்பிலிருந்து வெளியே வந்த பிறகு வீராவை நாம் குறைத்து மதிப்பிட்டது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று புரிந்து கொண்டான். வீரா அடுத்து என்ன செய்யப் போகிறான்? வீரா வித்தூனை கொல்ல நினைப்பானா? இவர்களுக்கான சண்டைக்கு நடுவே யாராவது வருவார்களா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து வித்தூன் மிகப்பெரிய வீரனாக இருந்தாலும் மரணத்தின் விளிம்பிலிருந்து வெளியே வந்த பிறகு வீராவை நாம் குறைத்து மதிப்பிட்டது மிகப்பெரிய முட்டாள்தனம் என்று புரிந்து கொண்டான். வீரா, உன்னோட சக்தியை நீ மறைச்சு வச்சிருக்கன என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நான் மட்டும் உடல் அளவிலையும் மனத அளவிலையும் வலிமையாய் இல்லாம இருந்திருந்தா உன்னோட தாக்குதலை என் உயிரே போயிருக்கும் என்று வித்தூன் கூறிவிட்டு தனது முகத்தில் வழியும் ரத்தத்தை துடைத்தான். நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன் வீரா. அதுக்கான பரிசுதான் இந்த காயம். இதுவரைக்கும் என்னை யாரும் காயப்படுத்தினதில்லை. அத நீ செஞ்சிருக்கன்னா அதுக்கு நீ பெருமைப்படணும். என்னதான் நீ வேதாவோட அண்ணனா இருந்தாலும் இதுக்கான எதிர்வினையை நீ அனுபவிச்சே ஆகணும் என்று கோபமாக கூறிவிட்டு அவனது உள்ளங்கையிலிருந்து தாமரைகளை வெளியே கொண்டு வந்தான். அந்த தாமரைகளின் ஒளி மிகவும் கொடூரமாக இருந்தது. ஏய், உன்னை துண்டு துண்டா கிழிச்சு வீசரம் பாரு என்று வித்தூன் ஆவேசமாக கத்தினான். வீரா அந்த தாமரைகளிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அதற்கு எந்த ஒரு வழியும் கொடுக்காமல் தாமரை பூக்கள் வீராவை சூழ்ந்தது. இதற்கு முன்பு வந்த தாமரை பூக்களை விட இந்த தாமரைகளின் வலிமை 10 மடங்கு அதிகமாக இருந்தது. இப்போது வீரா எவ்வளவு கடினமான அழுத்தத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு மட்டுமே தெரியும். வீராவின் உடம்பு அந்த அழுத்தத்தை மெல்ல மெல்ல உள்வாங்கிக் கொண்டிருந்தது. அது வெப்பமாக மாறி வீராவின் அசுத்தங்களை சுத்தம் செய்து கொண்டிருந்தது. ஆனால் எந்த அழுத்தத்திற்கும் ஒரு அளவு இருக்கிறது. இந்த அழுத்தம் அதன் எல்லையை கடந்து வீராவை அழித்துக் கொண்டிருந்தது. அந்த அழுத்தம் நேரத்திற்கு நேரம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. வீராவின் உடல் மிகவும் வலிமையாக இருந்தாலும் அவனால் அந்த Uploaded by Dino on service. வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தான். அப்போது திடீரென்று வீராவின் உடம்பில் ஏதோ எலும்பு முறியும் சத்தம் கேட்டது. அவனது உடம்பு இப்போது ஒரு பெரிய கட்டிடம் சரிவது போல சரிவதை உணர்ந்தான். இப்படியே சில நிமிடங்கள் தொடர்ந்தால் அந்த தாமரை மலர்கள் அவனை சுக்கு நூறாக உடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. அதே நேரம் இதையெல்லாம் அந்த அருகோண சக்தி வலையிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த வேதா, அண்ணா என்று கத்தி அழுது கதறினாள். அவளுக்கு அந்த அருகோண சக்தி வலையின் மீது அதீத வெறுப்பு ஏற்பட்டது. உடனே வேதா அழுவதை நிறுத்தினாள். அவளது மனதில் திடீரென்று ஒரு எண்ணம் வந்தது. அந்த செயலை செய்துவிடலாம் என்ற யோசனையும் வந்தது. உடனே வேதாவின் வலது கையில் ஆன்மீக சக்தி திரண்டது. பிறகு அது அவளது கை முழுக்க பரவியது. அதன் பின்னர் 6 சிறிய பண்டைய குறியீடுகள் அவளது வலது கையில் வந்து வட்டமிட ஆரம்பித்தது. இப்ப இந்த சக்தி வலயத்தை நான் உடைச்சே ஆகணும் என்று எண்ணிய வேதா தாக்குதலுக்கு தயாரானாள். அந்த 6 சிறிய பண்டைய குறியீடுகள் நீல நிற சக்தியை கொண்டிருந்தது. அந்த சக்தி பார்ப்பதற்கு மிகவும் லேசாக இருந்தாலும் அதன் சக்தி மிகவும் வலிமையானதாகும். அப்போது வேதா, தடை செய்யப்பட்ட நுட்பத்தின் முக்தி பேரொளியே என்று மலைகள் அதிர கத்தினாள். உடனே அந்த சக்தி வேதாவின் கைக்கு வந்தது. அவளது குறிக்கோள் இப்போது இந்த வலையை உடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் இந்த சக்தி ஒரு தடை செய்யப்பட்ட நுட்பத்தின் சக்தி. இது மிகவும் வலிமையான சக்தி. ஆனால் இதை பயன்படுத்துவதற்கு வேதா மிகவும் கடுமையான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஆனால் இப்போது வேதாவுக்கு இதை பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை. ஏனென்றால் வேதா இப்போது அவளது அண்ணன் வீராவை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறாள். இப்போது அந்த அருகோண சக்தி வலை எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் பொடி பொடியாகப் போவதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த சக்தியை வைத்து வேதா சக்தி வலயத்தை உடைக்க கையை ஓங்கினாள்.
அப்போது அவளுக்கு பின்னாலிருந்து ஒரு வயதானவர் குரல், "நிறுத்து வேதா, இந்த தடை செய்யப்பட்ட நுட்பத்தை பயன்படுத்தாத" என்று கேட்டது. அப்போது வேதா உடனே திரும்பி அந்த நபரை பார்த்தாள். அங்கு ஒரு வயதானவர் வெள்ளை முடியோடு சக்தி வலயத்திற்கு வெளியே சிறிது தூரத்தில் காற்றில் பறந்து கொண்டிருந்தார். வேதா அந்த வயதானவரை பார்த்து, "இந்த அருகோண சக்தி வலயத்தை செயலிழக்க செய்யுங்க. நான் இங்கிருந்து போயே ஆகணும். எனக்கு முடிக்க வேண்டிய வேலை இருக்கு. ஆனா இந்த கருப்பு மலையை விட்டு நான் வெளியே போக மாட்டேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன்" என்றாள். அதை கேட்ட அந்த வயதானவர் சிறு புன்னகை செய்துவிட்டு, "இந்த அருகோண சக்தி வலயத்தை ஆதிசக்தி ஆசிரமத்தோட தலைமை ஆசிரியர் உருவாக்கினார். அப்படி இருக்கும்போது இதை நான் எப்படி செயலிழக்க வைக்க முடியும்?" என்றார். வேதா அதிர்ச்சியுடன் அவரை பார்த்துக் கொண்டிருந்தாள். அந்த வயதானவர் தொடர்ந்து பேசினார். "இந்த சக்தி வலையில நீ மட்டும் இல்ல வேதா. இதுக்குள்ள உன்னை தவிர இன்னும் சக்தி வாய்ந்த 5 பேர் இருக்காங்க. இப்ப நீ இந்த சக்தி வலைய உடைச்சா அந்த 5 பேரும் தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு. அது ஆதிசக்தி ஆசிரமத்துக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிடும்" என்றார். அந்த வயதானவர் சொன்னதிலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று எண்ணினாள் வேதா. அத்துடன் வேதா ஒரு இளவரசியாக ராஜ்யத்தின் நலன் தனிப்பட்ட நபரின் நலனை விட உயர்ந்தது. இப்போது தனக்காக இந்த சக்தி வலையை உடைத்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்க வேதா விரும்பவில்லை. அத்துடன் அதே சக்தி வலையில் தன்னுடன் இருக்கும் 5 சக்தி வாய்ந்த நபர்கள் சக்தி வலைக்கு வெளியே சென்றால் அது மற்றவர்களுக்கு ஆபத்து என்பதை விட ராஜ்யத்திற்கு பேராபத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டாள் வேதா. ஆதிசக்தி ஆசிரமத்தில் இருக்கும் சிறந்த நிபுணர்கள் மட்டும்தான் இந்த அருகோண சக்தி வலையை செயலிழக்க வைக்க முடியும் என்பதும் அவளுக்கு தெரியும். இப்போது அந்த வயதானவர் வரவில்லை என்றால் அவள் வீராவை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த சக்தி வலையை உடைத்து வெளியேறுவதோடு ராஜ்யத்திற்கும் ஆபத்து விளைவித்திருக்கும் என்று உணர்ந்த வேதா அவளது ஆன்மீக சக்தியை மீண்டும் அவளுக்குள் கொண்டு சென்றாள். உடனே வீரா அங்கு அழுத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பக்கம் திரும்பி அவனை பார்த்துவிட்டு அந்த வயதானவரை பார்த்து, "சரி, நான் ஆன்மீக சக்தியை பயன்படுத்தல. ஆனா நீங்க கீழே போய் என் அண்ணனை தயவு செஞ்சு காப்பாத்துங்கள" என்று கெஞ்சினாள். அந்த வயதானவர் சிறு புன்னகையுடன், "நீ கவலைப்படாத. அவனுக்கு நான் எந்த உதவியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனை காப்பாத்த ஒரு சக்தி வாய்ந்த நபர் வந்துகிட்டு இருக்காங்க" என்றார். அதை கேட்ட வேதா சந்தோஷமாக, "யாரது?" என்று கேட்க அப்போது அந்த ஒரு பெரிய தேர் வானில் பறந்து வந்து கொண்டிருந்தது. அந்த தேர் வீரா இருக்கும் இடத்தை நோக்கி பறந்து சென்று கொண்டிருந்தது. "அது துணைத் தலைவர் சிவாங்கி தானே?" என்று வேதா எண்ணி பார்த்துக் கொண்டிருந்தாள். வீராவை காப்பாற்ற சிவாங்கி எதற்காக வருகிறாள்? இவளுக்கும் வீராவுக்கும் என்ன உறவு என்று குழப்பத்துடன் இருந்தாள் வேதா. வீரா ஆதிசக்தி ஆசிரமத்தோட வெளிப்புற சீடர், சிவாங்கி ஆதிசக்தி ஆசிரமத்தோட துணைத் தலைவர். அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு வீராவை காப்பாத்த வரணும் என்ற சந்தேகத்துடன் எண்ணிக்கொண்டிருந்தாள் வேதா. வேதாவின் குழப்பமான பார்வையை பார்த்த வயதானவர், "நீ எதுக்கும் கவலைப்படாத. வீராவுக்கு எதுவும் ஆகாம துணைத் தலைவர் சிவாங்கி பார்த்துப்பாங்க" என்றார். "நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன்" என்று பதிலளித்து தலையை அசைத்தாள் வேதா. அவளுக்கு சற்று பதற்றம் குறைந்தது. பிறகு வீரா இருக்கும் திசையை பார்த்து திரும்பி நின்றாள் வேதா. இதற்கு பிறகும் வீராவிற்கு நெருக்கடி ஏற்பட்டால் இந்த அருகோண சக்தி வலையை உடைத்துக் கொண்டு செல்லலாம் என்ற எண்ணத்துடன் நின்று கொண்டிருந்தாள் வேதா. மறுபக்கம் வீரா அந்த சக்தி வாய்ந்த அழுத்தத்தை தாங்க முடியாமல் நின்று கொண்டிருந்தார். வீராவிற்கு மூச்சுவிட சிரமம் ஏற்பட்டது. ஒரு ஆன்மீக உலகத்தை சேர்ந்த வீரனோட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. அதோட அவங்கள பழி வாங்கறதுக்கும் எனக்கு வாய்ப்பில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தான் வீரா. வீரா சுய உணர்தலுக்குள் சென்ற பிறகும் அவனால் இந்த அழுத்தத்திலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் இருந்தான். இப்படியே வீராவின் உடம்பில் தொடர்ந்து எலும்புகள் முறிந்து கொண்டிருந்தார். இது ஒரு கட்டத்தில் அவனது உடலையே வெடித்து சிதற வைத்துவிடும்.
வீராவின் பலம் வாய்ந்த சக்தியான வாயுவேக கத்தி, பிராணமுள் சக்தி இரண்டையும் பயன்படுத்தி விட்டார். அந்த சக்திகளிலிருந்தெல்லாம் வித்தூன் சாதுரியமாக தப்பித்து விட்டான். இப்போது வீராவின் ஆன்மீக பட்டியலில் இருக்கும் ஒரே ரகசிய நுட்பம் அசுர தெய்வீக முஷ்டி மட்டும்தான். இந்த சக்தி வீரா அகத்திய நூலகத்தில் பயின்றது. இதுவும் சாதாரணமான சக்தி இல்லை, மிகவும் பலம் வாய்ந்த சக்தியாகும். ஆனால் இந்த நுட்பத்தை பயிற்சி எடுப்பது என்பது மிகவும் கடினமான விஷயமாகும். Uploaded by Dino on service. இந்த சக்தியை புரிந்து கொள்ள வீரா பலமுறை முயற்சி செய்திருந்தார். அசுர தெய்வீக முஷ்டி என்று யோசித்துவிட்டு அவனது எதிர்க்கும் சக்தியை வெளியெடுக்க பெரும் முயற்சி செய்திருக்கிறான். ஆனால் அவனது பலமுறை பயிற்சிக்கு பிறகும் அதில் வீரா வெற்றி காணவில்லை. இந்த நுட்பத்தில் தொடர் தோல்வி அடைந்ததா இதை தொடர்வதை வீரா சிறிது நாட்களுக்கு முன்பே கைவிட்டிருந்தான். ஆனால் இப்போது வீரா வாழ்வா சாவா என்ற நிலையில் இருந்தார். இன்னும் சில நிமிடங்கள் இப்படியே தொடர்ந்தார் அவனது உடம்பு வெடித்து சிதறிவிடும் என்ற நிலையை உணர்ந்த வீரா, இல்ல, நாம இப்படி தோத்து போயிடக்கூடாது. ஏன்னா நான் இன்னும் வேதா எங்க இருக்கான்னு கூட கண்டுபிடிக்கல. அதோட அவளை இந்த இடத்துல இருந்து விடுவிச்சு கூட்டிட்டு போறதுதான் என் முழு எண்ணம் என்று நினைத்தான். அந்த சமயம் வீராவின் உடம்பு நடுக்கம் கண்டது. சரி, நான் ஒரு முறை எதிர்க்கும் சக்திய கொண்டு வர முடியுதான முயற்சி செஞ்சு பார்க்கிறேன் என்று நினைத்தான். இப்போது வீராவின் உடம்பு வளைந்திருந்தது. அதுதான் அசூர தெய்வீக முஷ்டியின் தியானம் செய்ய சரியான நிலையாகும். இந்த யோசனையில் வீரா கடைசி முறையாக எதிர்க்கும் சக்தியை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று முடிவுக்கு வந்தார். வீரா இதற்கு முன்பு பலமுறை முயற்சி செய்து அது பலனளிக்கவில்லை. ஆனால் வீரா அந்த புத்தகத்தை படித்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டேதான் இருந்தான். அப்படி இருந்தும் எந்த பயனும் இல்லை என்பதால் தான் அந்த பயிற்சியை எடுப்பதை சில நாட்கள் ஒத்திவைத்தார். இப்போது வீராவின் உடம்பில் 2 எலும்புகள் மேலும் உடைந்தது. அந்த அழுத்தத்தின் காரணமாக வீரா மேலும் வளைந்து நின்றான். சட்டென்று 7-8 எலும்புகள் முறிந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அப்படி இருப்பினும் வீரா பல்லை கடித்துக் கொண்டு மீண்டும் முயற்சி செய்தார். அந்த சமயத்தில் வீரா மூலாதார சக்கரத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டதை உணர்ந்து, அவ்வளவுதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். அவனது மூலாதார சக்கரத்தில் ஏதோ ஒரு புதுவிதமான ஆன்மீக சக்தி உலாவுவது போல உணர்ந்தவன் சட்டென, இது எதிர்க்கும் சக்தி என்று புரிந்து கொண்டான். அந்த எதிர்க்கும் சக்தி வீராவின் உடலிலிருந்து வெளியே வர முயற்சி செய்யும் போது வீராவின் 1000 காளைகள் குத்து சக்தியை விழுங்க ஆரம்பித்தது. வீராவின் அனைத்து சக்தியையும் ஆன்மீக சக்தியான எதிர்க்கும் சக்தி அடுத்தடுத்து விழுங்கியதில் அதன் சக்தி மிகவும் வலிமையாக மாறியது. பொதுவாக ஒரு நபரின் உடம்புக்குள் ஒரே ஒரு வகை ஆன்மீக சக்திதான் இருக்க முடியும். அதனால்தான் இதற்கு முன்பு இருந்த சக்தியை இப்போதைய ஆன்மீக சக்தியின் எதிர்க்கும் சக்தி விழுங்கியது. மூலாதார சக்கரத்தின் பழைய ஆன்மீக சக்தி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பித்தது. புதிய ஆன்மீக சக்தியின் எதிர்க்கும் சக்தி மெல்ல மெல்ல உயர்ந்தது. வீராவின் உடல் முழுக்க இந்த ஆன்மீக சக்தி பரவியது. இருப்பினும் அந்த சக்தி வெளியே வர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த சக்தியை விட இது ரொம்ப வலிமையானது. அதனாலதான் இது வெளியே வர முடியல. இந்த சக்தியை வெளியே கொண்டு வர எப்படியாவது நாம் முயற்சி செஞ்சே ஆகணும் என்று நினைத்தான் வீரா. வீராவின் பல முயற்சிக்கு பிறகு ஒரு துளி ஆன்மீக சக்தி வெளியே வந்து தாமரையில் பட்டது. உடனே அங்கிருந்த அனைத்து தாமரைகளையும் வேக வேகமாக விழுங்கியது. வீராவின் ஆன்மீக சக்தி வீராவை காப்பாற்றுமா? வித்தூன் வேறு சக்தியை வைத்து வீராவை எதிர்கொள்வானா? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.